ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி இந்த கடைசி கால யுத்த வீரனுக்குரிய ஒரு அழைப்பின் ஊடாக நம்மை ஆண்டவராக தேவன் நடத்தி கொண்டு வருகிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். யுத்த வீரனுக்குரிய அடையாளம், யுத்த வீரனுக்குரிய ஒரு அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே இந்த கடைசி காலத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலும் நின்று நாம் காப்பாற்றப்படுகிறது மட்டுமில்லாமல் அநேகம் பிரச்சனைக்குரிய காரியங்களை நின்று ஜனங்களையும் காப்பாற்ற நம்மை ஆண்டவராக தேவன் பயன்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் நம் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஒரு யுத்த வீரனுடைய அந்தரங்கமான ஆயத்தம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். வெளியரங்கமான ஆயத்தத்தினுடைய நிலைகள் நாம் அறிந்த ஒன்று. ஆயுதங்களிலே ஆயத்தம், அழைப்பிலே ஆயத்தம், ஓட்டங்களிலே ஆயத்தம் என்று பல தரப்பட்ட ஆயத்தங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஆயத்தம், இது வெளியரங்கமான மனிதனுடைய கண்களுக்கு காண்பிக்கப்படாத ஒன்று என்றாலும் கூட அந்தரங்கத்திலே ஒரு மனிதன் சரியான பரிமாணத்திலே ஆயத்தம் அடையும் பொழுது மட்டும்தான் யுத்த வீரனுக்குரிய தகுதியை அவன் தன் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள துவங்குகின்றான். என்ன ஆயத்தம் அந்தரங்கமான வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டும்? வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11:34 வாசிக்க கேளுங்கள். அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள். வசனத்துல பார்க்கிறோம், யுத்தத்திலே வல்லமையை பெற வேண்டும் என்றால், அந்நியருடைய சேனையை தீர முறியடிக்க வேண்டும் என்றால் விசுவாச ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அரைக்குறையான சாத்தானுக்கு விரோதமான போர் பெரிய அந்த ஆபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கிவிடும். ஆகவே சாத்தானுடைய அந்த காரியங்களை முறியடிக்க வேண்டும் என்றால் தீர முறியடிக்க வேண்டியது அவசியம். அதற்கு தேவை அந்தரங்கமான வாழ்க்கையிலே காண்பிக்கப்படக்கூடிய விசுவாசத்தின் நிலை என்கிறத பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விசுவாசம் பல தரப்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த கடைசி கால விசுவாசத்திற்கென்று ஒரு விசேஷத்த பரிமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை குறித்து 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12 நமக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? நல்ல போராட்டத்தை விசுவாசத்தில் நாம் போராட வேண்டும். நல்ல போராட்டம் என்றால் இறுதி நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் ஒன்றுதான் அதனுடைய வழி. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி என்கின்ற பதத்தை நிச்சயமாக நாம் திரும்பி கூட பார்க்க முடிகிறது இல்லை. நல்ல போராட்டம் என்கிற தலைப்பு எதை நமக்கு வலியுறுத்துகிறது? நிச்சயமான வெற்றியை நாம் பெறுகிறதா ஆண்டவராகிய தேவன் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். இந்த விசுவாசத்தினுடைய வகைகளை நம்ம பார்த்தோம்னா பல தரப்பட்ட விசுவாசத்தை பார்க்குறோம். அதில் குறிப்பாக 2 பெரிய பிரிவுகளை பார்க்குறோம். ஒன்று கிரியைகள் செய்யாத விசுவாசம், இன்னொன்று கிரியைகள் செய்யக்கூடிய விசுவாசம். இந்த கிரியைகள் செய்யக்கூடிய விசுவாசம் என்கிற வார்த்தையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. கர்த்தருடைய வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு மனுஷனுடைய விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசமாய் காணப்பட வேண்டும். கிரியைகள் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னென்ன மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த தலைப்பின் கீழாகத்தான் அநேகம் விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்த்துட்டு வரோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையில இந்த விசுவாசம் கிரியை செய்யும் விசுவாசமாக இருக்கிறதா, செத்துப்போன விசுவாசமாக இருக்கிறதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல கிரியைகளை நடப்பிக்கிறது உண்டானால் அதன் மூலமாய் நிறைய சிம்டம்ஸை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான சிம்டம் என்ன? ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க போகிறோம் என்று பாருங்கள். முதலாவது காரியம், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26, 27.
நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, அவர்கள் தரித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்கிறோம். இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒத்ததாக மாற பண்ணி அவனை கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் ஒரு மனிதனாய் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பிதாவாகிய தேவனை தன்னில் அவர் தரித்துக் கொள்ள ஆரம்பித்தார். அதனாலதான் அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு நாள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, பிதாவை பற்றி அநேகம் விதமான விளக்கமான வார்த்தைகளை பற்றி நீர் பேசிக் கொண்டு வருகிறீர். நீர் அந்த பிதாவினுடைய மகிமையை பற்றி, நீர் அந்த பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை பற்றி பேச கேட்கும் பொழுது அவரை நாங்கள் காண வேண்டும் என்று வாஞ்சியாய் இருக்கிறோம். ஒரே ஒரு முறை மட்டும் நீர் எங்களுக்கு பிதாவாகிய தேவனை காண்பிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இன்னுமா உங்களுக்கு என்னை பற்றி தெரியவில்லை? நான் என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுவை தரித்துக் கொள்ளும் நிலை என்கிறது இதற்கு ஒத்த ஒரு நிலை. இயேசுவும் நாமும் ஒன்றாய் இருக்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இந்த அனுபவத்தை எதன் மூலமாய் பெறுகிறோம்? அடிப்படையான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை, இதை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவனை இயேசு தரித்துக் கொள்ள ஆரம்பித்ததினாலே முதல் காரியம், இயேசுவின் தனிப்பட்ட சித்தம் எல்லாம் முழுக்க மறுக்கப்பட்டு போயிற்று. அவர் பிதாவாகிய தேவனையை தலையாக தன்னுடைய வாழ்க்கையிலே கொள்ள துவங்கினார். அவர் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த விதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவே இல்லை. பிதா எதை அவருக்கு வலியுறுத்தினாரோ, பிதா அவருக்கு எதை காண்பித்தாரோ, பிதா எதை அவரோடு கூட பேசினாரோ, அதை தவிர ஒன்றையும் சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. அதை பற்றி அவர் மெய்யாகவே வருத்தத்தின் ஊடாக கடந்து போகவும் கூடியவராக காண்பிக்கப்படுகிறது இல்லை. அப்படின்னா பிதாவாகிய தேவனை இயேசு தரித்துக் கொள்ள ஆரம்பித்ததினாலே முழுக்க இயேசுவின் சாயல் அப்படியே மறைந்து போய் பிதாவின் சாயல் இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்த துவங்கிற்று. இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பரிமாணம் என்ன அப்படி என்றால், இப்ப இத்தனை நாள் வரைக்கும் உங்களை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்க. இப்போ என் பேர், என்னுடைய பேரை நான் வெளிப்படுத்தி இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வரேன்னு பேசிட்டு வந்தோம். என்னுடைய காரியங்களை பற்றி நான் சொன்னேன். என்னுடைய பிரசங்கம்னா எப்படி இருக்கும், என்னுடைய ஓட்டம்னா எப்படி இருக்கும், என்னுடைய ஊழியம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி என்னை நான் வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். இனி கர்த்தர் சொல்லுகின்றார், இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை மறைத்து கொண்டு இயேசுவை மட்டும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. இப்படிப்பட்ட வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் தான் கடைசி காலத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள். பிசாசுக்கும் நடுக்க அவர்கள் தான் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னை வெளிப்படுத்த பிசாசு பலத்தின் மேல் பலம் கொண்டு ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிப்பானை தவிர இயேசுவை வெளிப்படுத்தும் மனிதன் ஒருவன் இருந்தால் போதும், பிசாசின் சகாப்தம் ஒட்டு மொத்தமுமாய் அழிக்கப்பட்டு போகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். அப்ப இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன்னை அப்படியே நீ வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கின்றாய். உன்னுடைய நிலைகளை தாண்டி இயேசுவை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கின்றாய். உன்னையும் இயேசுவை ஒருமனப்படுத்தப்பட்டவனாய் நீ மாற்றமடைய செய்ய துவங்க ஆரம்பிக்கின்றார். இயேசுவின் பார்வை உன் பார்வையாக, இயேசுவின் சாயல் உன் சாயலாக, இயேசுவின் வார்த்தை உன் வார்த்தையாக, இயேசுனுடைய செவித்திறன் உன் திறனாக, இப்படி முழுக்க இயேசுவோடு கூட நிறைந்து சார்ந்து போன ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மனிதனை கண்டுதான் பிசாசின் ஆவிகள் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது. மற்ற எந்த விதமான மனுஷீகமாக எழும்பி போகக்கூடிய மக்களுடைய காரியங்களை பற்றி அல்ல, அல்லது ஜெபத்தின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை பற்றி அறிவிக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக அல்ல, இயேசுவில் இயேசுவாக எவன் ஒருவன் தன்னை இயேசுவை போல மாற்றமடையும்படி அர்ப்பணிக்கிறானோ, தன்னுடைய சாயலும் இயேசுவின் சாயலும் ஒருமனப்பட்டதா எப்பொழுது மாற்றமடைய துவங்குகிறதோ பிசாசு அவனுடைய காரியங்களை கண்டு நடுக்கம் பிடிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். இந்த சாயலை விட்டு இயேசுவின் சாயலை பிரிக்கிறது எப்படி? இந்த வல்லமையை விட்டு இயேசுவினுடைய வல்லமையை பிரிக்கிறது எப்படி? இவனும் இயேசுவும் ஒன்றர கலந்திருக்கிறார்கள். இவனையும் இயேசுவை பிரிக்க முடியாதவருக்கு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுறாங்க. ஆகவே இவனுக்கு விரோதமாக யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? சாத்தான் நம்மை கண்டு நடுக்கம் பிடிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த கடைசி காலத்துல கடைசி ஆயத்தம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என்ன விதமான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்?
இதை விளக்குகிறதுக்கு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சின்ன ஒரு கிராமம். இந்த சின்ன ஒரு கிராமத்தில் காலை ஆராதனை வேளைக்கு என்னை பிரசங்கம் பண்ணும்படி அழைத்திருந்தார்கள். அது ஒரு சின்ன ஒரு சபை. சின்ன சபையில் ஏறக்குறைய 25 பேர் அல்லது 30 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு சபையிலே என்னை பிரசங்கம் பண்ண அழைத்திருந்தாங்க. நான் இங்கேருந்து அந்த ஊருக்கு நான் கடந்து போயிருந்தேன். காலை வேளை அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அந்த சபையை தேடி பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு நான் போகக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன். போனால் ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு சத்தம் ஒன்றை நான் கேட்டேன். என்ன ஆச்சரியப்படத்தக்கதான சத்தம் அப்படின்னா, அந்த சின்ன திருச்சபையில் இருந்து மறைந்து போன தேவனுடைய மனிதர் சகோதரன் தினகரன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சகோதரன் தினகரன் பேசினார்னா இந்த ஊர் முழுசும் போஸ்டர்ஸ், நிறைய வால் போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. இந்த சின்ன சபையில் போய் எப்படி தினகரன் பேசுவார்? அவர் பேசுகிறது உண்டானால் லட்சக்கணக்கான மக்கள் குழுமி வருவார்களே. இந்த இடத்திலே அவர் பேசுகிறது எப்படி இந்த ஜனங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு சபைக்குள்ளாக அழைத்தார்கள்? எப்படி இந்த ஊழியக்காரர் இந்த சபைக்கு வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார் என்று ஆச்சரியத்தோடு கூட நான் கடந்து போய் சகோதரன் தினகரனை பார்க்க வேண்டும் என்று ஆரம்ப நாட்களில் ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை. ஆகவே அந்த சபையில் போய் நேருக்கிறதாக அவரை சென்று அவருடைய கரங்களை பற்றி குலுக்கி ஐயா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் பேச வேண்டும் என்று கடந்து போய் உள்ளே போனேன். உள்ளே போய் தினகரனை பார்க்க வேண்டும் என்று உள்ளே போகக்கூடிய நேரத்தில் சபை ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஆராதனை முடிகிறதுக்குள்ளாக அந்த சகோதரன் வெளியே போயிருக்குள்ள நம்மளுக்காக வாசல் பக்கமாக நேராக உள்ளே போய் பார்த்த பொழுது அங்கே சகோதரன் தினகரனில் அதுக்கு பதில் கனகரேன்னு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு கைலியை கட்டிட்டு நின்று கொண்டிருக்கின்றார். அவர் கடைசியில் இறுதி ஜெபத்தை நான் உங்களுக்காக ஏறெடுக்கிறேன்னு சொன்னார். அப்படி தினகரன் வாய்ஸ். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா அது, மனிதன் வேறொரு மனிதனாக இருக்கிறான், அப்படி டிஜிஎஸ் மாதிரியே பேசுகிறானே என்று சொல்லி கூட்டம் முடிந்தது. அந்த சகோதரனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இறுதியாக நான் அவரோடு கூட பேசும்படிக்காக கடந்து வந்த பொழுது அவரை பார்த்து நான் சொன்னேன், ஐயா நான் அடுத்தது நான் தான் பிரசங்கம் பண்ண போகின்றேன். உங்கள் பிரசங்கத்தை நான் கேட்ட பொழுது அப்படியே தினகரனை போலவே நான் கேட்டேனே, அதற்கு என்ன காரணம்? எப்படி அவருடைய வாய்ஸை போல அவரே மாதிரியே பாடுறீங்க, அவரை மாதிரியே பிரசங்கம் பண்ணீங்க, அவரை மாதிரி உதாரணம் சொல்லுங்க எப்படி? நான் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் நல்ல ஒரு காரியம் ஒன்றை என்னோடு கூட கற்பித்து தந்தார். அவர் சொன்னார், சகோதரன் தினகரனுடைய பைபிள் காலேஜில் நிறைய முறை நான் படித்திருக்கின்றேன். நிறைய முறை அவர் நிறைய தடவை ரெஃப்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் திரும்ப திரும்ப போய் நான் அப்ளிகேஷன் போட்டு ஏறக்குறைய 10-15 முறை அந்த பைபிள் காலேஜில் படித்ததுனால அவருடைய சாயல் என்னை அறியாமல் எனக்குள் விழுந்து விட்டது. நான் இப்போ பேசினா கூட எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க, தினகரன் பேசுகிறதை போலவே, தினகரன் பாடுகிறதை போலவே உங்களுடைய சத்தமும் அதே விதமாக காணப்படுகிறது என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க என்கிறதை பற்றி அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். நான் அப்பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன். தேவ சாயலாய் ஒரு மனிதன் மாற்றப்பட வேண்டும் என்றால், சகோதரனுடைய சாயலாக மாற்றப்பட பல முறை சகோதரனுடைய கல்லூரியிலே படித்ததினால் அந்த மாற்றத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவனுடைய சாயலை பெற வேண்டும் என்றால் பல முறை நாம் தேவனை தரிசித்தால் அந்த சாயல் நமக்குள் வந்துவிடும் தானே என்கிற ஒரு வினா எனக்குள் எழும்ப துவங்க ஆரம்பித்தது. இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையை தரித்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், என் சாயலும் இயேசுவின் சாயலும் ஒருமனப்பட்டதாய் மாற்றமடைய துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இனி சாத்தானை கண்டு நான் பயமடைகிறது எப்படி? இனி பிசாசனுடைய வல்லமைகளை கண்டு நான் நடுக்கம் பிடிக்கிறது எப்படி? தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நான் துவண்டு போகிறது எப்படி? என் பார்வையும் இயேசுவின் பார்வையும் ஒன்றாக இருக்கிறது உண்டானால், என் நினைவும் இயேசுவின் நினைவும் ஒன்றாக இருக்கிறது உண்டானால், என் செயலும் இயேசுவின் செயலும் ஒன்றாக இருக்கிறது உண்டானால், தேசத்து அரங்கிலே மெய்யாகவே கலங்க பண்ணி வரக்கூடிய இந்த கொல்லக்கூடிய கொடிய நோய் கிருமிகளை கண்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? இயேசுவின் நாமத்தினால் நான் அதை துரத்திருக்க மாட்டேனா? இயேசுனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு வியாதிப்பட்ட மனிதனை கண்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வியாதியை சுகமாக்கி அவனை அற்புதத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகவில்லையா? இந்த கடைசி நாட்களிலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு யார் ரட்சிப்பை தர முடியும்? யார் மீட்பை தர முடியும்? இயேசுவின் சாயலை தரித்துக் கொண்ட உன்னாலும் என்னாலும் தான் ஆகும். நாம் அந்த சாயலை தரித்து கொண்டால்தான், இயேசுவை போன்ற ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காரியங்களில் நின்று ஜனங்களை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் உன்னாலும் என்னாலும் ஆகும். அந்த நாட்களிலே ஜனங்கள் திரளான மக்கள் இருந்தாங்க, திரளான ஊழியர்கள் காணப்பட ஆரம்பித்தாங்க இயேசுவின் காலத்துல. என்றாலும் கூட இயேசுவை போல அற்புதங்கள் யாரும் செய்யவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் மன உருக்கம். இயேசு ஜனங்கள் வியாதிகளை கண்ட மாத்திரத்திலே மனம் உருகினார், கண்ணீர் சிந்தினார், வேதனைப்பட்டார். அவருடைய துயரங்களை பார்த்து வேதனைப்பட்ட அவருடைய வியாதிகளை நின்று அவர்களை விடுதலையாக்கிறார்.
கொல்லக்கூடிய கொடிய நோயாகிய இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலினால எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. வேதனை, அந்த மன உருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சாயலை தெரித்துக் கொடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து சுரந்து வருகிறது. உண்டானால் இந்த நோய் கிருமிகளை அழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகாதா? எத்தனை வியாதிப்பட்ட மக்களை இயேசு சுகமாக்கினாரே, உங்களாலும் என்னாலும் இந்த காரியம் சாத்தியமாக்கப்படாதா? கட்டாயம் முடியும். அந்த சாயல் உங்கள் வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனாய் நீங்கள் மாற்றப்படும் பொழுது, தேவ புத்திரனுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவராகிய தேவனுக்கு ஒத்த அந்த மகிமையும் கனத்தையும் நிரூபித்து காண்பிக்க நம்மால் முடியும். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற முடியும்? ஒரே ஒரு வழிதான், ஒன்று, விசுவாசம் உன் வாழ்க்கையை வர்த்திக்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த சாயலாக நீ உருமாற்றம் அடைய துவங்க ஆரம்பிக்கின்றாய். இயேசுவை போலவே, இயேசுவின் ரூபத்தை போலவே, இயேசுவின் சிந்தையை போலவே, இயேசுவின் ஊழியத்தை போலவே, இயேசுவின் கிரியைகளை போலவே, இயேசுனுடைய மன உருக்கத்தை போலவே உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். சாத்தானை காணும் பொழுது கர்த்தராகிய தேவன் சாத்தானை எப்படி தடுத்து நிறுத்த ஆரம்பித்தார். பிசாசை கண்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பதுங்கி இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பிசாசை முகமுகமாக எதிர்க்க ஆரம்பித்தார். பிசாசினுடைய வல்லமைகளை கண்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தினாரே. உலக அரங்கிலே இப்படி சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத பிசாசை காணக்கூடிய நீயும் நானும் என்ன செய்கிறோம்? ஏன் அவனை துரத்த முடியவில்லை என்றால் கர்த்தரின் சாயல் இன்னும் உன் வாழ்க்கையிலே வளரவில்லை. கர்த்தரின் சாயல் உன் வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது. உண்டானால் இத்தனை நாட்களாக இந்த தேசத்தை, இந்த உலக அரங்கை மெய்யாகவே உருக்குலைய பண்ணக்கூடிய சாத்தானுடைய எல்லா விதமான போர் முகங்களை காணக்கூடிய நீ எப்படி பெருமை இருந்திருக்க முடியும்? அந்த சாயல் இல்லாததுனாலதான் நீங்களும் நானும் முடங்கி போய் இருக்க ஆரம்பிக்கிறோம். இயேசு பிசாசை கண்ட மாத்திரத்துல தனக்குள் வைராக்கியம் கொண்டவராய் சாத்தானின் வல்லமைகளை துரத்தவில்லையா? ஏன் இந்த நாட்களிலே வந்திருக்கக்கூடிய பிசாசின் வல்லமைகளை துரத்த முடியவில்லை என்றால் அந்த சாயல் நமக்குள்ள இல்ல. அந்த சாயலை இல்ல. கர்த்தர் சொல்லுகிற அந்த சாயலை வளர செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், ஒன்று, விசுவாசம், அந்தரங்க விசுவாசம் உனக்குள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். உனக்குள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசம் தான் உன்னை இயேசுவை போலவே, இயேசுவின் சாயலுக்கு ஒத்தவனாக உன்னை அந்த விசுவாசம் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. தேவ புத்திரனை போல உன்னை உருமாற்றம் அடைய செய்து தேசத்தை மெய்யாகவே அச்சுறுத்தும் எல்லா நிலைகளிலும் நின்று தேசத்தை காப்பாற்றும் இரட்சகனாக அந்த நாட்களிலே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியல, அக்கிரமங்களில் நின்று ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியல. பொல்லாத பிசாசானவன் நேரடியா ஜனங்களோடு கூட போரிட துவங்க ஆரம்பித்தார். எத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட ஊழியம் செய்த யூதாஸ் காரியோத்து, சாத்தான் அந்த யூதாஸின் மேல் தன்னுடைய கண்களை வைத்தான். எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களில் நின்று யூதாஸை பிடுங்கிக் கொண்டு வஞ்சித்துக் கொண்டு போக துவங்க ஆரம்பித்தான் பாருங்கள். அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? சாத்தானுடைய மும்முரமான தாக்குதல். இயேசு அதை கண்டு பேசாமல் இருந்தாதான்? சிலுவையிலே அறையுடைய இயேசு சாத்தானை தன்னுடைய குதிகாலின் கீழே நசுக்கி வெற்றி சிறக்கவில்லையா? இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அதே விதமான வழியை தான் கர்த்தர் தருகின்றார். அந்த சாயல் உன் வாழ்க்கையிலே வருகிறது. உண்டானால் சாத்தானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, சாத்தானுடைய தன்மையை பார்க்கும் பொழுது உன்னை அறியாத வெறி, உன்னை அறியாத மூர்க்கம், உன்னை அறியாத போர் குணம், உன்னை அறியாத யுத்த வேகம் உன் வாழ்க்கையிலே பற்றி எரிகிறதை பார்க்க முடியும். எப்படி உன்னால் அமர்ந்திருக்க முடியும்? சாத்தானை பார்க்கக்கூடிய நேரத்தில் பொல்லாத பிசாசு எத்தனை சின்ன அப்பாவி பிள்ளைகளை கொன்றழிக்கிறானே, எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நிர்மூலமாக்குகின்றானே. 2 பிள்ளைங்க இப்ப நேற்றைய செய்தி என்ன சொல்கிறது பாருங்கள். ஒரு பிள்ளைக்கு 5 வயது, ஒரு பிள்ளைக்கு 11 மாதம். இந்த 11 மாதமாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க பெற்றோர்கள். செல்லம் கொடுத்ததால 5 வயது குழந்தை தனக்கு வர வேண்டிய எல்லா விதமான உரிமைகள் அந்த சின்ன பிள்ளை பறித்ததை கண்ட மாத்திரத்துல சிறு பிள்ளையை 11 மாத குழந்தையே 5 வயது குழந்தை கொண்டு விட்டது. இன்னைக்கு நியூஸ். எப்படிங்க? எதனால் இந்த ஒரு காரியம்? சாத்தானுடைய வேகம், சாத்தானுடைய மும்முரம். இதை பார்க்கக்கூடிய நீயும் நானும் வெறுமனே இருக்கிறது எப்படி? இந்த சாத்தானுடைய ஆயுதங்களை தாக்க வேண்டும் என்றால் இயேசுவின் சாயல் உனக்குள் வளர வேண்டும். சாத்தானுடைய வல்லமைகளை கண்ட இயேசு கிறிஸ்து தனக்குள் தானே மூர்க்கம் கொள்ள ஆரம்பித்தார், வைராக்கியம் கொள்ள ஆரம்பித்தார். சாத்தானுடைய வல்லமைகள் எங்கெங்கெல்லாம் காணப்பட்டதோ. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக கூனியாக காணப்பட்ட ஒரு ஸ்திரீ, அந்த நாட்கள் அது ஒரு ஓய்வு நாள்.
அப்ப அந்த கூனியாக காணப்பட்டிருக்கக்கூடிய ஸ்திரீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான மக்களையும் பார்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கூனியாகி அந்த பெண்ணின் மேலே சுகப்படுத்துவாரோ இல்லையோ என்று சொல்லி பார்க்கும்படிக்காய் பரிசேயரும் சதுசேயரும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு அந்த பெண்ணினுடைய அந்த வியாதியை நின்று அவளை சுகமாக்குகின்றார். உடனே பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை பார்த்து குற்றம் சுமத்தி, ஓய்வு நாளில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? எத்தனை தவறான காரியத்தை நீங்கள் மெய்யாகவே செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாள்ல உங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு கழுதையோ ஒரு மாடோ அதாவது இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே அல்லது ஒரு ஆற்றுக்குள்ளே போய் விழுகிறது உண்டானால் நீங்க அதை காப்பாற்ற மாட்டீங்களோ? 18 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிறாள் இவள். சாத்தானுடைய வல்லமையினால் கட்டுண்டு போயிருக்கக்கூடிய இவளை பார்க்கும் பொழுது எப்படி நான் இவளை அப்படியே வெறுமனை விட்டு போய்விடுவேன்? பொல்லாத சாத்தானை அழிக்கவும் பிசாசின் ராஜ்யங்களை தகர்க்கவுமே பிதாவாகிய தேவன் என்னை அழித்து அனுப்பி இருக்கிறாரே, இந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயை நான் விடுவிக்காமல் எப்படி நான் கடந்து போவேன்? இந்த வைராக்கியம் எதனால் அந்த வைராக்கியம் வந்தது? பிசாசனுடைய ஆயுதங்கள் எங்கெங்கே காணப்பட்டதோ இயேசு அவைகள் எல்லாவற்றுக்கும் விரோதமாய் கடந்து வர ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆலயத்திலே சாத்தானுடைய ஆளுகை மெய்யாகவே கடந்து வந்து அந்த ஆலயம் எங்கிலும் அந்த புறாக்கள் விற்கக்கூடியவர்களும் ஆடுகளை மாடுகளை விற்கக்கூடிய ஜனங்களும் உள்ளே உட்கார்ந்து விற்பனை செய்கிறதை கண்ட மாத்திரத்தில் ஆவியில் வைராக்கியம் கொண்ட இயேசு கிறிஸ்து கயிற்றினாலே சவுக்கை உண்டாக்கி அத்தனை பேரையும் அடித்து துரத்தினாரே. காரணம் என்ன? சாத்தானை கண்ட கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவராய் மூள துவங்கினார். இந்த நாட்களிலே கிரியம் செய்யும் சாத்தானை காணக்கூடிய நீயும் நானும் என்ன செய்கிறோம்? ஏன் சாத்தானை கண்டு முடங்கி இருக்கிறோம்? ஏன் சாத்தானை கண்டு ஒடுங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றோம்? எங்கே என் மேலும் கொரோனா வந்து விடுமோ, என் மேலும் வியாதி வந்து விடுமோ, என்னையும் இந்த மாதிரியான அநேக விதமான அதாவது மக்களை விட்டு தனிமைப்படுத்தப்படக்கூடிய அந்த குவாரண்டைன் என்கிற அந்த ஒரு டேஸ்குள்ளாக என்னை கொண்டு அடைத்து விடுகிறாளா? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பயம்? சாத்தானை கண்டு ஏன் நடுக்கம்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அந்த சாயல் வரும் பொழுது உன்னை அறியாத எதிர்க்கும் தன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வளர துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுது அவனை கர்த்தரை தரித்துக் கொள்ளும் மனிதனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் நல்ல ஆழமாக கவனிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசம் உள்ளவன் பரீட்சைக்கு நிற்கும் தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுகின்றான். பரீட்சை என்றால் என்ன? சோதனையினுடைய காரியம், சாத்தான் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய காரியம். அவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருக்கிறது உண்டானால் கிறிஸ்து உங்களில் வல்லமையாய் கிரியைகளை செய்கிறார் என்பதை அறிய உங்களால் முடியாது. நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் இருக்கிறது உண்டானால் உங்களுடைய விசுவாசத்தின் வல்லமினால் இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவை பரீட்சிக்கும்படிக்காக பிசாசு பல முனை தாக்குதல்களை கொண்டு வர துவங்கினார். என்றாலும் கூட இயேசு எந்த விஷயத்திலும் பிசாசுக்கு முன்பதாக ஒரு காரியத்திலும் தோற்று போகாமல் இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள் இருந்த விசுவாசம் அவரை பரீட்சைக்கு தயார்படுத்த துவங்கிற்று, அவரை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த துவங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அநேகம் பரீட்சைகள் என்று அழைக்கப்படக்கூடிய சோதனைகள், இந்த சோதனைகளை கண்டு நீங்களும் நானும் நடுங்க ஆரம்பிச்சிடறோம். பிரச்சனைகளை கண்டு நீங்களும் நானும் நடுங்க ஆரம்பிச்சிடறோம். வியாதிகளை கண்டு நீங்களும் நானும் நடுங்க ஆரம்பிச்சிடறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருக்கிறது உண்டானால் இயேசு உங்களுக்குள் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். இயேசு நமக்குள் இருக்கிறார்,
வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பரீட்சைக்கு நிற்கும் தகுதி. இந்த பரீட்சைக்கு நிற்கும் தகுதி எப்போ வருது? விசுவாசம் உன்னை பரீட்சைக்கு நிற்கும் தகுதி உள்ளவனாய் உருவாக்குகிறது. எந்த சோதனை வரட்டும், எந்த விதமான தாக்குதல் வரட்டும், எந்த முனையிலே பிசாசு எனக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு வர ஆரம்பித்தாலும் நான் பரீட்சைக்கு நிற்கும் விசுவாச வீரன். இந்த ஒரு காரியம்தான் பிசாசுக்கு நடுக்கத்தை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்கார அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா, அதாவது இந்த கர்நாடகா எல்லையில் வசித்த, அந்த நாட்களிலே வசித்த, நல்ல ஒரு ஆசிரமம் அமைத்து வசித்த நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷி. ஒரு நாள் அந்த அம்மாவனுடைய ஊழியம் நல்ல விரிந்து பரவி பெரிய ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு அம்மாவாக இருந்தாங்க. என்றாலும் கூட வறுமை நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 8 குழந்தைகளோ 10 குழந்தைகளோ சொல்லி நினைக்கிறேன், அத்தனை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைகளிலே காணப்படக்கூடிய அந்த அம்மா ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு 5 நாட்கள் கூட்டம். 5 நாட்கள் கூட்டத்திற்கு அவங்க கடந்து போகிறாங்க. போகிறதற்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட பேசினார். அந்த அம்மாட்ட நிறைய முகமுகமாய் கர்த்தர் பேசுவாராம். ஆண்டவராகிய தேவன் பேசினார். சோதனைகள் வரும், பிரச்சனை வரும், என்றாலும் இந்த ஊழியத்தின் மூலமாய் என் நாமத்தை உன் மூலமாய் நான் மகிமைப்படுத்துவேன். நீ தைரியமாய் திடமாய் மட்டும் என்னுடைய ஊழியத்தை நீ நிறைவாக்கும்படி கடந்து போ. உன்னை கொண்டு நான் அந்த இடத்தில் பெரிய காரியத்தை உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எப்பவும் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை மாதிரி பேசிக்கிறான்னு சொல்லி அறிந்து அந்த அம்மா ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு முதல் நாள் கூட்டம் முடிந்தது. ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியம். கர்த்தருடைய மகிமையை அநேக மக்கள் முகமுகமாய் தரிசிக்க, பிசாசுகள் நடுநடுங்கி ஓட, வியாதிப்பட்ட மக்கள் சுகமாக்கப்பட, அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமைகளை ஜனங்கள் அநேக மக்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரபலமாய் அந்த ஊழியம் வல்லமையாய் நடந்து வரக்கூடிய நேரத்தில் 2வது நாள் கூட்டத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார், இன்றைக்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள். இந்த நாள் ஊழியத்திலே உன்னுடைய கரத்தின் மூலம் இன்னும் பெரிய மகிமையான காரியத்தை சாதிக்க போகிறேன். கர்த்தர் பேசி முடிச்சுட்டு போறார் பாருங்க. திடீர்னு சொல்லி ஒரு டெலகிராம் வந்தது அந்த அம்மாவுக்கு. வந்த மாத்திரத்தில் அந்த வீட்டில் அந்த அவங்க மீட்டிங் ஆர்கனைசிங் பண்ணியிருக்கக்கூடிய வீட்டு மாடியில் தங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய டெலகிராமை பார்த்த உடனே இந்த கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா மேலே ஊழியம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய கையில் கூட, அம்மா உங்கள் பேருக்கு டெலகிராம் வந்திருக்கு, தந்தி வந்திருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. தந்தியா எதுக்கு வந்து? ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த ஃபோன்லாம் கிடையாது, மொபைல்லாம் கிடையாது, மற்றபடி ஃபோன்லாம் கிடையாது. டெலகிராம்லேயே வந்திருக்கக்கூடிய செய்தியை வாசிக்கும்படி கடந்து போன பொழுது எடுத்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதிலே உங்களுடைய 2வது மகளுக்கு திடீரென்று விஷக்காய்ச்சல் வந்து வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவிலே போராடி கொண்டிருக்கிறாள். நீங்க இப்ப உடனே வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றல. கையில மடத்துல, நம்முடைய ஆசிரமத்துல கையில காசு இல்லை. நீங்க உங்க கையில வச்சிருக்கக்கூடிய காசு கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை ஏதாகிலும் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து நாம் காப்பாற்ற முடியும். தயவு செய்து உடனே நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்கிற ஒரு செய்தி. நம்ம நேரா போனாங்க, கர்த்தருடைய சமூகத்துல போனாங்க. தந்தையை கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்துல விரிச்சாங்க. ஆண்டவரே, ஊழியம் 2வது நாள் ஊழியம் வல்லமையாய் நீர் உருவாக்க போகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுதோ இந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு செய்தி எனக்கு முன்பதாக வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். நான் என்ன செய்யட்டும்? என்ன ஒரு காரியத்தை உருவாக்கட்டும்? கர்த்தர் ஒண்ணுமே பேசல. என்றாலும் கூட அவங்க யோசிச்சாங்க, ஊழியமா, கர்த்தராகிய தேவனுடைய பணியா, என்னுடைய மகளுடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடியதா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு தந்தி வந்தது. அந்த அம்மாவுடைய கையில் கொண்டு தந்தியை கொடுத்தாங்க. அம்மா, இன்னொரு தந்தி வந்திருக்கு. என்ன தந்தின்னு சொல்லி திறந்து பார்த்த பொழுது 2வது மகள் விஷ ஜுரம் கண்டு அந்த மகள் திடீர்னு சொல்லி அந்த ஜுரத்தினுடைய வேகம் தாங்காமல் செத்து போயிட்டா. அடக்கம் பண்ணுறதுக்கு கையில காசு இல்லை. நீங்க தயவு செய்து வர வேண்டும். அந்த பிரேதத்தை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. தயவு செய்து உடனே நீங்கள் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டும். இப்பொழுதும் கர்த்தராகிய தேவனை நோக்கி அந்த அம்மா அழுகையோடு கூட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும்? கர்த்தர் பேசினார், யுத்தத்திலே நிற்கிறாய் நீ மெய்யாகவே கலப்பையின் மேல் கை வைத்து விட்டாய். பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று கர்த்தர் பேசினார். உடனே அவங்க வந்து டெலகிராம் இங்கிருந்து அனுப்புனாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட முடிஞ்சா காசு வசூல் பண்ணுங்க, இல்லை என்றால் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியில் போய் நீங்கள் வந்து தகவல் சொல்கிறது உண்டானால் முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை ஏற்றக்கூடிய வண்டியில் கொண்டு போய் சடலத்தை கொண்டு போய் புதைத்து விடுவார்கள். தயவு செய்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு என்னால் வர முடியாது என்று சொல்லி ரிப்ளை டெலகிராம் அனுப்பிட்டாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திட்டுனாங்க. 2வது மகள் செத்து போன மகளுடைய அடக்கத்துக்கு கூட வரவில்லை என்று சொல்லி இந்த காரியம் நடந்து முடிந்தது. 2வது நாள் அழுகையோடும் புலம்பலோடும் அவங்க ஜெபம் பண்ணி ஊழியம் நடத்தினாங்க. நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, அற்புதம் அபரிமிதமாய் ஊற்றப்பட ஆரம்பித்தது.
மூன்றாவது நாள் கூட்டம், நான்காவது நாள் கூட்டம் வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு டெலகிராம் வந்தது. நம்ம பதறி போயிட்டாங்க, என்ன நடக்க போகிறது? அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய டெலகிராம்ல உங்களுடைய கடைசி மகளுக்கு அதே மாதிரி விஷஜுரம் கண்டிருக்கிறது, தயவு செய்து இப்போதாச்சும் நீங்க வந்துருங்க, இனி ஒரு நாள் தானே கூட்டம் இருக்கிறது, தயவு செய்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வாங்க என்றாலும் இந்த அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் ஒரு தந்தி வந்தது. அந்த கடைசி மகளும் செத்து போய்விட்டால், அடக்கத்திற்கு காசு இல்லை. முதல் பிள்ளைக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்ச, இரண்டாவது குழந்தைக்கு இந்த கடைசி குழந்தைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கேவலமா பேசுறாங்க, தயவு செய்து உடனே நீங்கள் வர வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது, என் ஊழியத்திலே நீ முன்பதாக காலை வைத்திருக்கிறாய், ஊழியத்தை முடித்துவிட்டு கடந்து போய் என்று கர்த்தர் பேசினார். ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்மா இங்கிருந்து ரிப்ளை டெலகிராம் அனுப்புனாங்க. அதே அந்த மகளுக்கு செய்தி போதுவே இந்த மகளுக்கும் நீ காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புனாங்க. அழுகையோடு பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தருடைய ஊழியம் வல்லமையாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. பரீட்சைகள் வரும், பிரச்சனை வரும், அதில் நிற்கிறவன் தான், திடசுத்தம் உள்ளவனாய் நிற்கிறவன் தான் கர்த்தருடைய கடைசி கால படைக்கு தகுதியானவன். பின்னிட்டு பார்க்கிறவன் எவனையும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிறேன்னு சொல்றாரு. பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் எனக்கு தேவையில்லை. தன் ஜீவனை குறித்து அக்கறைப்படக்கூடியவன், தன் வாழ்க்கையை குறித்து கவலைப்படக்கூடியவன், தன்னுடைய நிலையை குறித்து ஆதங்கப்படக்கூடியவன், தன்னுடைய ஓட்டத்தை குறித்து கவலைப்படக்கூடியவன், தன்னுடைய குடும்பத்தை குறித்து, தன்னுடைய மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, அப்பாவை குறித்து, அம்மாவை குறித்து மெய்யாகவே கவலைப்படக்கூடியவன் எனக்கு மெய்யாகவே பாத்திரவான் அல்ல. எல்லாவற்றையும் தூக்கி எறியணும். அவன் பரீட்சைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தணும். எல்லா காரியங்களையும் புறம்பே தள்ளி, எல்லா விதமான விஷயங்களையும் தூக்கி தூர இருந்து பரீட்சைக்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவராகிய தேவன் அவனுக்குள் இருக்கிறார் என்கிறதை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இதை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே சோதனை வரும் பொழுது நீ எப்படிப்பட்டவனாய் காணப்படுகின்றாய்? பிசாசோடு கூட சண்டை போடும்போது பிசாசு உன்னை மட்டும் தாக்கக்கூடியவனாய் அல்ல, உன்னை சார்ந்தவர்கள் மேலும் தன் கைகளை வைப்பான். உன்னோடு கூட இருக்கக்கூடிய மக்களின் மேலும் தன்னுடைய கரங்களை வைப்பான். நீ அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது உண்டானால் உன் ஓட்டத்தை இழந்துருவ, உன்னுடைய அழைப்பை விட்டுருவ. பிசாசோடு கூட சண்டை செய்யக்கூடிய அந்த காரியத்தை நீ தொலைத்து போட ஆரம்பிச்சிருவ. சாத்தான் உன்னை டைவர்ட் பண்ணும்படிக்காக பரீட்சைக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகளை, நிறைய பரீட்சைகளை உருவாக்கக்கூடிய காரியங்களிலே ஜாக்கிரதையாக காணப்படக்கூடியவன் தான் கர்த்தராகிய தேவன் தனக்குள் இருக்கிறார் என்கிறதை அறியக்கூடியவனாய் காணப்படுகின்றான். இந்த கடைசி கால யுத்த வீரன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்? அவன் தன் நிலையை பார்க்கக்கூடியவனாய் அல்ல. இத்தனை நாட்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஏறக்குறைய ஒரு 2 மாத காலம் இருக்கும், அதாவது இந்த செய்திக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த காலத்துக்கு முன்னால ஒரு நாள் இரவு வேளை, ஒரு சரியாக ஒரு ரொம்ப நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரவு வேளை நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட துயர சத்தமாய் ஒரு வார்த்தை ஒன்றை பேசினார். அவர் பேசினார், இந்த கடைசி கால யுத்தத்திற்கு யாரை நான் ஆயத்தப்படுத்துவேன்? யார் என்னுடைய யுத்தத்தின் ஊடாக கடந்து போவார்கள்? கர்த்தர் என்னோடு கூட துயர சத்தமாய் பேசக்கூடிய இந்த சத்தத்தை நான் கேட்டேன். நான் கர்த்தரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, இந்த கடைசி கால யுத்தத்திற்கு ஜனங்களை நான் நிறைய பேரை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னை மாதிரி அநேக விதமான ஊழியர்களும் கடைசி கால யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. உம்முடைய துக்கத்தை, உம்முடைய துயரத்தை துடைக்க அநேகம் ஜனங்கள் எழுப்புவாங்க ஆண்டவரே, நிச்சயமா எந்திரிச்சிடுவாங்க. கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பி பொல்லாத பிசாசின் வல்லமைகளை அழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கர்த்தர் மீண்டும் துயர சத்தமா என்னோடு கூட பேசினார். அந்த சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சே தவிர அவருடைய முக ரூபத்தை பார்க்க முடியல. அழுகையோடும் அந்த சத்தம் அப்படி சத்தம் ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய அந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அழுகையோடு கூட பேசக்கூடிய சத்தம். அந்த மாதிரி கர்த்தர் பேசுகின்றார். அநேகம் கூட்டத்தை நான் எழுப்பினேன், அநேகம் ஜனங்களை நான் எழுப்பினேன், என்னுடைய யுத்தத்தினுடைய படையிலை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஏராளமான மக்களை எழுப்பினேன். குற்றீசல்களை போல ஜனங்கள் திரளாய் எழுப்பினார்கள். ஆனால் பிரச்சனைகள், வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்த பொழுது யுத்தத்தை மறந்தார்கள், என்னை மறந்தார்கள், நான் கொடுத்த அழைப்பை மறந்தார்கள். தங்கள் வழியிலே தங்கள் பாடுகளை பார்த்து கொண்டு கடந்து போயிட்டாங்க. தங்களுடைய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனார்களே தவிர என்னுடைய நிலையை, எனக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவன் எவனாகிலும் ஒருவன் இருப்பானா என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் என்னை பாராமுகமாய் திரும்பி கூட பார்க்க மனதற்றவர்களாய் தங்கள் காரியங்களுக்காய் போயிட்டாங்க.
நான் யாரை அனுப்பப் போகின்றேன், யார் என்னுடைய இராணுவத்தின் படையிலே இணைந்து எனக்காக யுத்தம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவனாய் உருவாக்கப்பட போகின்றான். கர்த்தர் துயர சத்தமாய் கேட்க ஆரம்பித்தார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உனக்காகவே சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், கிறிஸ்து உனக்குள் வல்லமையாய் இயங்க வேண்டும் என்று கிரியைகளை நடப்பிக்கின்றார். அதற்கு ஒரே ஒரு தகுதி தான் உனக்கு தேவை. என்ன தகுதி? பரீட்சைக்கு நிற்கும் தகுதி. எந்த பரீட்சை வர ஆரம்பிச்சாலும், எந்த எக்ஸாமினேஷன் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாலும் அதில் நிற்கக்கூடியவனாய் உன்னை காத்துக்கொள்ளும் தகுதி. இதை எப்படி பெற முடியும்? அந்தரங்க விசுவாசம், அந்தரங்கத்தில் காண்பிக்கப்படக்கூடிய நம்பிக்கை, கர்த்தர் மேல் அசைவில்லாத ஒரு உறுதித்தன்மை உன் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் எத்தனை பரீட்சை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும் அவன் கர்த்தருக்கென்று வைராக்கியம் நிறைந்தவனாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கின்றான். சாது சுந்தர் சிங்கோடு கூட இணைந்து ஊழியம் செய்த கர்த்தார் சிங் என்கின்ற கர்த்தருடைய மனிதன், இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை சுந்தர் சிங்குக்கு பிறகாக இயேசு கிறிஸ்துவை அவர் மூலமாய், சுந்தர் சிங்கின் மூலமாய் கேள்விப்பட்டு தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்த கர்த்தருடைய மனுஷன் சாது சுந்தர் சிங் கர்த்தருடைய அழைப்பின்படி திபெத் நேபாள் பகுதியில் ஊழியத்துக்கு போயிட்டார். இந்த கர்த்தார் சிங் ரட்சிக்கப்பட்ட அந்த இடத்துல, ராம்பூர் என்கிற இடத்துல ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்துல பணியாற்றக்கூடிய நேரத்தில் அவரை மெய்யாகவே அடித்து அந்த இடம் முழுவதும் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான வைராக்கியமான மதம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், இந்த கிறிஸ்தவம் என்று சொன்னாலே கீழ்த்தரமான ஜாதி என்று பேசக்கூடிய மக்கள், அந்த இடத்துல இவர் ரட்சிக்கப்பட்டதுனால இவரை பயங்கரமாய் அடித்து வேதனைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நடந்த காரியம் என்ன? இவரை தலைகீழாக தொங்கவிட்டு அடின்னு போட்டு அடிக்கக்கூடிய நேரத்தில் இவர் அவர்களை பார்த்து சொன்னார், உலகமே தலைகீழாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை தலைகீழாக தொங்க வைத்து கர்த்தரை நேருக்கு நேராய் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தந்தீர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவனை மெய்யாகவே என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தோலை எல்லாம் முறியுங்கள் என்று சொல்லி கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களினால் தோலை கிழித்து அந்த தோலை எல்லாம் முறிக்க ஆரம்பிச்சான். உடனே அந்த மனிதன் பேசினார். அந்த எல்லா வேதனை ரணங்களை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் பேசினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பாவ சரீரத்தினுடைய உடையை நீங்கள் கிழித்து எறிந்து பரம உடைக்கு நீங்கள் என்னை ஆயத்தப்படுத்தினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துச்சே கோபம். இவன் இன்னும் விட்டால் எத்தனை பயங்கரமான வார்த்தைகளை பேசுவார் என்று சொல்லி அந்த நாட்களிலே அந்த பகுதியிலே காணப்படக்கூடிய யாக் என்கின்ற எருமை மாட்டினுடைய தோலை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சதையெல்லாம் எடுத்து விட்டு அந்த தோலை இறுக தைத்து இவரை உள்ள வச்சு தைத்து அப்படி வெயிலில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த தோலினுடைய தன்மை என்ன? வெயில் ஏற ஏற தோல் இறுகி எலும்பெல்லாம் நொறுங்கி போய் செத்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாய் சாகக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் என்னை வேறு பிரித்து தேவ ராஜ்யத்திற்குள் மெய்யாகவே நீங்கள் என்னை அனுப்பி வைத்ததற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி தன் ஜீவனை விட்டான். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, பரீட்சைக்கு நிற்கக்கூடிய மனிதன் எத்தனை பாடு வந்தாலும் பின்னிட்டு பார்க்க மாட்டான், எத்தனை வேதனை வந்தாலும் பின்னிட்டு போக மாட்டான். ஏனென்றால் கர்த்தருடைய யுத்தத்துக்கு தகுதியானவன் அப்படிப்பட்டவனாகவே இருக்க வேண்டும். பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று கர்த்தர் சொன்னார். பின்னிட்டு பார்க்கிறவன் கலப்பையின் மேல் கரங்களை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று கர்த்தர் பேசினார். நீ கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்றார். ஆண்டவருடைய யுத்த சேனைக்குள்ளாக நான் வந்துட்டேன், இனி என்னுடைய ஓட்டத்தை விட்டு இங்கும் அங்கும் நான் விலக மாட்டேன் என்று சொல்லி வைராகியம் உள்ளவனாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்றால் பரீட்சைக்கு நிற்கும் தன்மை உள்ளவனாய் மாற்றக்கூடிய விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே வளரணும். இந்த விசுவாசம் வளர வளர உன்னை பரீட்சைக்கு எத்தனை விதமான பரீட்சைக்குரிய காரியங்கள் வந்தாலும் அதிலே உன்னை அது உறுதி உள்ளவனாய் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அதுல கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன வார்த்தை சொல்கிறது? அப்போஸ்தலர் 16:5 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு விசுவாசத்திலே ஸ்திரமடைந்து நாளுக்கு நாள் பெருகின. விசுவாசம் என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கமாய் வளர ஆரம்பிக்கிறது. உண்டானால் அது உன்னை குறுகின இடத்திலே அமர்ந்திருக்க பண்ணாது. அது உன்னை பெருக்க துவங்க ஆரம்பிக்கும். அது உன் எல்லைகளை விரிவாக்க துவங்க ஆரம்பிச்சிடும். ஒரு யுத்த வீரனுடைய தன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே பேசியிருக்கிறேன். யுத்தம் எனக்கு 2 விதமான காரியம் உண்டு. ஒன்று, அவன் தன்னுடைய சரீரத்தில் அடிபடாமல் காத்துக்கொள்ளக்கூடிய நிலை. 2,
தன்னையும் காத்துக்கொண்டு தன் எல்லைகளையும் விரிவாக்கும் ஒரு நிலை. இப்ப கர்த்தராகிய தேவன் கடைசி காலத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பணியினுடைய நிலை எப்படிப்பட்டது? உன்னை மட்டும் காத்துக்கொள்ளக்கூடிய நிலை அல்ல, உன்னையும் காத்துக்கொண்டு உன் எல்லைகளையும் விரிவாக்க வேண்டும். உன் தேவனுக்கு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணி உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேச அரங்கை திரும்பி பாருங்கள், எல்லா இடத்திலும் சாத்தானுடைய ஆதிக்கம், சாத்தானுடைய ராஜ்யம், சாத்தானுடைய தன்மைகள் ஆளுகையின் ஊடாக கடந்து போகிறத பார்க்கிறோம். இந்த ராஜ்யத்தை பிடுங்கி கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்கக்கூடியவன் யார்? யாரை நம்பி ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை தந்தார்? உன்னை என்னை நம்பித்தானே. நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலையை இந்த பூமியை திரும்ப வாங்கி தேவனுடைய கரங்களிலே கொடுக்க வேண்டுமே. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னை மட்டும் காத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் அல்ல. ஆண்டவரை, எனக்கு விரோதமாய் நிறைய ஆயுதங்கள் வருகிறது, வலது புறத்துல, இடது புறத்துல, முன்புறத்துல, பின்புறத்துல அநேகம் ஆயுதங்கள் வரக்கூடிய இந்த நேரத்துல நான் எப்படி என்னுடைய எல்லைகளை விரிவாக்குவேன்? எப்படி என்னுடைய எல்லைகளை பெருக்குவேன்? நான் என்னை காத்துக்கொள்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னையும் காக்க வேண்டும், உன் எல்லைகளையும் விரிவாக்க வேண்டும். நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் அப்படித்தான். நெகேமியாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டக்கூடிய பணியை கர்த்தர் தந்தார். அப்பொழுது சில பேர் அவனுக்கு விரோதமாய் வந்து, அதாவது அந்த அந்த சன்பல்லாத்தினாகிய தொபியாவும் அங்க இருக்கக்கூடிய அந்த கேஷியர் மற்ற ஜனங்களும் கூட அவனை பயமுறுத்தக்கூடிய நிறைய, அதாவது இந்த லெட்டர்களை அனுப்பி அவனோடு கூட பேசினார்கள். உன்னை நெகேமியாவை உன்னை கொலை செய்யும்படி வரப்போறாங்க, உன்னை அழிக்கும்படி வரப்போறாங்க, உன்னை கட்டுப்போகப்படும்படி வரப்போறாங்க, உன்னுடைய நீ கட்டக்கூடிய இந்த பணி திட்டங்கள் யாவற்றையும் முறிந்து போகும்படி வரப்போறாங்க. உடனே நெகேமியா சொன்னார், என்னை போல இருக்கக்கூடிய மனிதனை இப்படிப்பட்ட பிரச்சனைக்காய் ஓடி ஒளிந்து கொள்வானா என்று சொல்லி கூட இருக்கக்கூடிய ஜனங்களை அழைப்பித்தார். ஒரு கையில பட்டயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கையில அதாவது அதை பூசக்கூடிய அந்த சாந்து பூசக்கூடிய அந்த கரண்டியை வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்தினால் எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். அப்படின்னு அர்த்தம், ஒரு கரத்திலே வைக்கப்படக்கூடிய பட்டயம் சத்துருவின் ஆயுதங்களை தடுக்கிறதற்கு, இன்னொரு கரத்தில் பூசப்படக்கூடிய சாந்து கரண்டி கர்த்தருடைய ராஜ்யத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறது. எப்படி பாருங்க, ரெண்டு பணி கர்த்தர் கொடுக்கக்கூடிய பணி என்ன? ஒரு பணி மட்டுமல்ல, உன்னை மட்டும் காப்பாற்றக்கூடிய பணி அல்ல. ஒன்று, உன்னையும் காப்பாற்ற வேண்டும். இரண்டு, கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய எல்லைகளையும் வளர்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய திட்டங்களுடைய எல்லைகளை விரிவாக்கக்கூடிய பணியும் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி. இப்ப சாத்தானுடைய ஆதிக்கங்களை அழிக்கக்கூடிய பணி, சாத்தானுடைய ராஜ்யங்களை தகர்க்கக்கூடிய பணி. இந்த நேரத்தில் சாத்தான் உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது நீயும் செத்துறக்கூடாது, நீயும் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். உன் தேவனுடைய ராஜ்யம் கட்டக்கூடிய காரியத்திலும் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இதற்கு ஒரே ஒரு தேவை என்ன என்றால், கர்த்தர் சொல்லுகின்றார், விசுவாசம் உள்ள வல்லமையாய் இருக்கிறது உண்டானால் அது உன்னை குறுகி இருக்கக்கூடிய இடத்துல அடைத்து வைக்கிறது இல்லை, அது உன்னை உன் எல்லைகளை விரிவாக்கும்படி ஏவ ஆரம்பிக்கும், உன்னை நெருக்கி ஏவ ஆரம்பிக்கும். எத்தனை நாள் இந்த குறுகின வட்டத்திற்குள் நீ வாழ்க்கை வாழ்வாய்? எத்தனை நாள் இந்த காரியத்துக்குள்ள இருப்ப? இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வட்டத்தை மட்டும் உனக்குள் வைத்துவிட்டு பொல்லாத பிசாசு சுற்றும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எடுத்துக்கொண்டு விட்டானே, எல்லா காரியங்களையும் தன்வசமா எடுத்துக்கொண்டு விட்டானே. விசுவாசம் உனக்குள் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் இருக்கிறது உண்டானால் அது உன்னை பார்த்து சொல்லும், இந்த சின்ன ஒரு வட்டத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உனக்கு இந்த வட்டம் எப்படி போதுமானதா இருக்கு? இந்த நிலைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகளை எப்படி நீ அங்கீகரித்துக் கொள்ள முடியும்? உன் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டாமா? நீ இன்னும் இங்கும் அங்கு ஓடி ஆடி நடமாடி திரியக்கூடிய இடங்களை உனக்காக நீ வசப்படுத்த வேண்டாமா? எத்தனை நாட்கள் இந்த குறுகின அனுபவத்திற்குள்ளாக காணப்படுவாய்? இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு விரோதமாய் மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய குரலை ஜனங்கள் மூலமா நம்ம கேட்டு திருப்தி அடைகிறோம். இந்த விசுவாசம் உள்ள இருக்கிறது உண்டானால் இது உங்களை அப்படி பேசாம இருக்க விடாது. அது சொல்லும், எத்தனை நாள் மக்கள் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு திருப்தி அடைவ. நீயே என்னைக்கு கர்த்தரோட போய் பேச போற? இந்த விசுவாசம் உன்னை பார்த்து உன்னுடைய எல்லைகளை விரிவாக்க ஆரம்பிக்கும். விசுவாசம் சொல்லும், கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை இதோ இந்த ஊழியக்காரன் முகமுகமாய் சந்தித்திருக்கிறார், அவருடைய ஐக்கியத்தில் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய செய்தி வல்லமை வாய்ந்த செய்தி. விசுவாசம் உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் சொல்லும், சரிப்பா, ஆரம்ப நாட்களில் இந்த செய்தி கேட்க வந்த உண்மைதான், இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எழுப்புதலை தந்தது உண்மைதான். என்றாலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எத்தனை நாள் வரைக்கும் இதுக்குள்ளே இருக்க போற? என்னைக்கு அவரு கர்த்தரை பார்த்தது மாதிரி நீ என்னைக்கு பார்க்க போற? இந்த விசுவாசம் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்த உன்னுடைய வாழ்க்கையை ஏவ ஆரம்பிக்கும்.
இந்த விசுவாசம் தான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைக்கு அத்தியாவசியமான தேவை. கர்த்தர் சொல்லுகின்றார், உள்ளே இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் உன் வாழ்க்கையிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம், அது உன்னுடைய எல்லைகளை அப்படியே வைத்திருக்க விடாது, உன் நிலைகளிலே திருப்தி அடையாது விடாது, உன் எல்லைகளுக்குள்ளாக நீ அப்படி சுகித்திருக்காது விடாது. இன்னும் உன் எல்லைகளை விரிவாக்கு, இன்னும் சாத்தானுடைய ராஜ்யங்களை அதமாக்கு, இன்னும் உன் தேசத்தின் எல்லைகளை நீ ஆண்டவராக தேவனுக்கு உரிமையாக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. இது உன்னை நெருக்கி ஏவ துவங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நாங்கள் எத்தனை விதமான தேவனுடைய மனுஷர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து கொண்டு தேசங்கள் தாண்டி தேசங்கள் வந்ததற்கு காரணம் என்ன? எதற்காக இவ்வளவு தூரம் ஆண்டவராக தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களாய் தொலை தூரங்களில் இருந்து தேசங்களை தாண்டி தேசங்கள் வந்து தங்கள் ஜீவனை மடிந்து போகும்படி ஒப்புக் கொடுத்ததற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், உள்ளே இருக்கக்கூடிய எல்லைகளை விரிவாக்கும் விசுவாசம். விசுவாசம் உள்ளே இருக்கும் பொழுது இது உன் மட்டிலே உன்னை திருப்தி அடைய இந்த விசுவாசம் அனுமதிக்கவே அனுமதிக்காது. எனக்கு இருக்கக்கூடிய இந்த காரியம் போதுங்க, நான் அதே பாஷை பேசிட்டேன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய குரலை கேட்டுட்டேன்னா, கர்த்தருடைய மகிமை நான் பார்த்துட்டேன்னா, இந்த அனுபவம் எனக்கு போதும், இருக்க விடாது. வசனத்தில் என்ன போட்டு தெரியுமா? தா என்கின்ற குமாரத்தி அட்டைக்கு உண்டு என்று போட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த விசுவாசனுடைய வாழ்க்கை இருக்கிறது உண்டானால் இது தன்னிலே தானே தன்னிலைப்படுத்தி தன்னை மெய்யாகவே திருப்தி உள்ளதாய் மாற பண்ணாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் நான் பெருகணும், இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிற வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்திலே நீ நிறைந்திருக்கிறாயப்பா, போதும் இந்த லிமிட்டேஷன், இதிலே நீ நின்று கொள் சொல்லல கர்த்தர். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி செஞ்சுட்டு போதும் இத்தோடு கூட நிறுத்திக்கொள் கர்த்தர் சொல்லல. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இன்னும் அதிலே நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். அதற்கு என்ன காரணத்தை கர்த்தர் சொல்லுகின்றார்? உண்மையாகவே கிரியை செய்யும் விசுவாசம் உனக்குள் இருக்கிறது உண்டானால் இது உன்னிலே உன்னை திருப்தி அடைய அனுமதிக்கவே அனுமதிக்காது. இன்னும் நீ பெருக்கத்தின் கூடாக கடந்து போகணும், இன்னும் எல்லைகளை விரிவாக்கணும், இன்னும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். இன்னைக்கு நான் 4 மணி நேரம் ஜெபிச்சிட்டேங்க, 5 மணி நேரம் ஜெபிச்சிட்டேங்க, 6 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், போதும். இந்த விசுவாசம் உன்னை விடாது. 6 மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் பெட்ல படுத்திருப்பேன், படுக்க முடியாத உன்னால ஐயோ இன்னும் நான் ஜெபிக்க வேண்டிய காரியம், இந்த ஜெபத்தின் மூலம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இன்னும் இந்த ஜெபத்தின் மூலம் மெய்யாகவே நான் அடைந்து கொள்ள வேண்டிய ஓட்டத்தினுடைய காரியம் எத்தனை இருக்கிறது. உன்னை தூங்க விடாத இந்த விசுவாசம், அது கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம். எந்த விஷயத்திலும், எந்த ஆவிக்குரிய விஷயத்திலும் உன்னை இந்த விசுவாசம் திருப்தியா இருந்து ஓய்ந்திருக்க விடுகிறதே இல்லை. நமக்கு ஓய்வு ஒளிச்சல் என்றால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஓய்வு ஒளிச்சல் மறு உலகத்துல தான் இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்திலே ஓட்டங்களை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒளிந்து போகக்கூடிய, ஓய்ந்து போகக்கூடிய நிலை மறு உலகத்தில் தான் நான் நித்திரை மூடாக கடந்து போக முடியுமே தவிர, இந்த ஓட்டம், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலையும் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு வினாடியும் நீயும் நானும் பயன்படுத்தியே தீர வேண்டியது அவசியம். அப்படின்னா இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் இது உங்களை எதை நோக்கி அழைத்து கொண்டு போகும்? உலக அரங்கிலே காணப்படும் பிரச்சனைகளை நோக்கி இந்த விசுவாசம் உங்களை ஈடுபடுத்த அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஏன்னா ஆவிக்குரிய விஷயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. உலகத்துல உங்களுக்கு நேர போக்குக்கு அந்த நேரமே உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. அந்த உலகத்தின் மேல் உங்களுடைய மனது லைக்காது, உலகத்தின் மேல் உங்களுடைய மனசு போகாது. ஏனென்றால் இந்த விசுவாசம் நெருக்கி ஏவி 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 இன்னும் நீ கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எத்தனை உண்டு, எத்தனை விஷயம் உண்டு. நீ தெரிந்து கொண்ட காரியம் ஒரே ஒரு துளி அளவுதான் நீ தெரிந்திருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. இந்த விசுவாசம் உன்னை ஆவிக்குரிய விஷயத்திலே வளரச் செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த வளர்க்கும் நிலை தான் பிசாசுக்கு பயத்தை தரக்கூடிய நிலை. பிசாசு பயந்து போயிடுவான். எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வளர்ந்து வளர்ந்து பலுகவும் பெருகவும் துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானாகிய நான் அவனோடு கூட எதிர்த்து இருக்கிறது எப்படி? சாத்தானுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவிப்பது எப்படி? சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுங்க ஆரம்பிக்கிறார். எல்லைகளை விரிவாக்கும் விசுவாசம், உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை பெருகச் செய்யும் விசுவாசம், கர்த்தராக தேவனுக்குள் உன்னை வளர்ச்சியடைய செய்யும் விசுவாசம் உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே கட்டுப்படுத்தப்படாமல் மெய்யாகவே எல்லைகளை துளைத்துக் கொண்டு வருகிறது உண்டானால் சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுங்க ஆரம்பிச்சிடுவோம்.
இந்த பிசாசின் காரியங்கள் நடுக்கத்தினூடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கும் விசுவாசம் அதுதான். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரு விசுவாசத்தினுடைய தன்மையை பற்றி பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வரை இருக்கக்கூடிய பகுதியை பாருங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் நாங்கள் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் நாம் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். நாம் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகின்றார்? தேவனுக்கு நான் ஏன் பிரியமாய் இருக்க வேண்டும், அதை விளக்குகிறதற்கு நல்ல ஒரு விஷயத்தை பேசுகிறார். தேவனுக்கு நான் ஏன் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், இனி வரப்போகின்ற உலகத்தை நாடும் நிலையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் வாழாதவர்களைப் போல நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் இனி ஒரு உலகத்தை கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறார். என்னுடைய நிலையை உணரக்கூடிய தன்மை இந்த விசுவாசம் என் வாழ்க்கையை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறது. என்ன நிலை நம்முடைய நிலை? இந்த உலக அரங்கிலே எத்தனை காரியங்களை நீ சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் இதிலே ஒரு பொருளும் உனக்கு உரியது அல்ல என்கிறதை இந்த விசுவாசம் உனக்கு உணர்த்து வைக்க ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒருவன், அவனுக்கு சில விஷயங்கள் அறிவிக்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நல்ல ஒரு பந்தயம் ஒன்று வைக்கிறாங்க. அந்த பந்தயத்தில் கலந்து கொள்கிறது உண்டானால் நிறைய ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி அவன் வந்து கேள்விப்பட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் நேரம் அந்த நாட்டுக்கு கடந்து போனான். கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாட்டில் அந்த அரசன் குடிமக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவன் அப்போ தான் உள்ளே போய் சேர்றான். சேர்ந்த பொழுது ராஜா கேட்குறாரு, எதுக்குப்பா தம்பி வந்தேன் எங்கள் நாட்டுக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. இல்லை, இந்த நாட்டில் சில போட்டிகள் பந்தயங்கள்லாம் வைக்கிறீங்களாமே, அதில் கலந்து கொண்டால் நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்களாமே, அது நான் பெற்றுக்கொண்டு போகும்படிக்காக நான் வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், ஆமாப்பா, என்ன பந்தயம், என்ன போட்டி என்று சொன்னால், இந்த நாட்டில், எங்கள் நாட்டில் நீ ஓட வேண்டும். ஓடுனா அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் எத்தனை இடங்களில் நீ சுற்றி ஓடுகிறாயோ அத்தனை இடமும் உனக்கு உரியதாக மாற்றப்படும். அதாவது நீ வந்து சுற்றி ஓடி முடிச்சு ஆரம்பிச்சிருக்கூடிய இடத்துல வந்து முடிச்சிடணும். அப்படி முடிச்ச அத்தனை இடமும் உனக்கு தான். அந்த இடத்த நீ வச்சுக்கலாம். எத்தனை நிலங்கள், எத்தனை வயல்கள், எத்தனை வீட்டை சுற்றினா கூட பரவாயில்ல, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை சுற்றினா கூட பரவாயில்ல, எல்லாமே உனக்கு தான். ஒருவேளை நீ முடிக்காமல் போயிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உண்டான பரிசு நீ இழந்து போய் விடுவாயின்னு சொன்னார். சரி சொல்லி அந்த மனுஷன் அடுத்த நாள் காலையில் போட்டிக்கு ஒத்துக்கொண்டு ஓட துவங்கினான். அதிகாலை வேளை சூரியன் அப்போ தான் உதிக்க ஆரம்பிக்கிறார். ஓடக்கூடிய நேரத்தில் பார்க்குறான், பக்கத்தில் பார்த்தா பெரிய ஒரு ஆறும், அது பக்கத்திலேயே வயல் நிலவும். ஐயோ, இந்த இடத்தை சுற்றி ஓடணும்னா இந்த வயலும் இந்த ஆற்றினுடைய படுகை நமக்கு சொந்தமாயிருமே. ஓடி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மலை சார்ந்த பகுதியும். ஐயோ, இதையும் சுற்றி ஓடினா நல்லா இருக்குமா, அதையும் சுற்றி ஓட ஆரம்பிச்சோம். 3வது இடத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சம பூமி. அங்கே பார்த்தா விளை நிலங்களுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய விளை நிலங்கள். அதையும் சுற்றி ஓட ஆரம்பித்தான். சூரியன் மத்தியானத்துக்கு மேலே வந்துருச்சு. இப்போ அவன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அந்த பக்கம் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள், பங்களாக்கள். ஐயோ, இதை நம்ம வந்து வீடு கட்டணுமே, இதை சுற்றி ஓடிட்டோம்னா இது நமக்கு உரியதாய் மாற்றப்படுமே. அதையும் சுற்றி அவன் ஓடி வரக்கூடிய நேரத்தில் சூரியன் மாலை வேளைக்கு வந்து விட்டது. இனி ஓடின இடத்தை நோக்கி, துவங்கின இடத்தை நோக்கி வர வேண்டும். ஓட ஆரம்பிக்கிறான். ஓட முடியல அவனால். காலையில் ஓடுன அந்த ஸ்பீடு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவனுடைய இருதயம் நின்று விட்டது, செத்து போயிட்டான். அந்த வேகம் தாங்க முடியாமல் அவன் ஓடி வந்திருக்கக்கூடிய நேரத்தில், பக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். அரசனும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தாங்க. இவன் ஓடி முடித்திருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு தூரம் பார்த்தா ஏறக்குறைய 80 ஏக்கருக்கு மேலே ஓடி இருக்கிறான். 80 ஏக்கருக்கு மேலே சுற்றி ஓடி இருக்கிறான். எல்லா இடத்தையும் சுற்றி ஓடின அவன் வந்து முடிக்காமல் போனதுனால அந்த அரசன் சொன்னான், அவனுக்கு உரிய நிலமாக காணப்படக்கூடிய 6 அடி பூமியை தோண்டி அவனை மண்ணுக்குள்ளே புதைச்சு வைங்கன்னு சொல்லிட்டார்.
அவளிடத்தை சுத்தி ஓடி என்ன பிரயோஜனம்? அது மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையும் கூட. உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய கண்களை ஈர்க்கக்கூடிய காலத்தில் தேவன் சொல்கிறார், உன் நிலையை நீ புரிந்து கொள். நீ இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. உன்னுடைய தேசம் மறு உலகம், மறு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு உரியவனாக காணப்படக்கூடிய நீ இந்த உலகத்தினால் ஒரு காலத்திலும் திருப்தி அடையவே முடியாது. கர்த்தர் அதை தான் பேசுகிறார். ஆனால் இந்த நாட்களில் காணப்படக்கூடிய ஊழியர்கள், தேவனுடைய மனிதர்கள், ரட்சிக்கப்படாதவே எல்லாரும் எதை நோக்கி ஓடுகிறான்? பணம், புகழ், பேர், அந்தஸ்து, ஆஸ்தி, வேலை, எத்தனை காரியங்களை நோக்கி ஓடி தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை, தங்களுடைய அழைப்பை, ஓட்டங்களை இழந்து நடு வழியிலே செத்து போயிட்டாங்க பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய நிலையை புரிந்து கொள். நீ யார் என்பதை அறிந்து கொள். உனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நிலையை பார். பரிசுத்த அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதிலே குடிபெயர்ந்து போகத்தான் எனக்கு நான் விருப்பம். ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின் படியே அதை நோக்கி நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டே வருகிறேன். என்னுடைய நிலைகளை அதை நோக்கி நான் மெய்யாகவே கடந்து போகும்படிக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டே வருகிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய எனக்கு அநேகம் விதமான திராணிகள் இருந்தாலும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அநேகம் விதமான செல்வங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், மறு உலகத்திற்காக இவைகள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நாங்கள் ஓடுகிறதற்கு காரணம், நாங்கள் அந்த உலக வாசிகள் என்கிறதை புரிந்து கொண்ட காரணம்தான் என்கிறதை பற்றி அவர் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எதை நோக்கி நாம் ஓடுகிறோம் என்று பாருங்கள். இந்த விசுவாசம் உள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது அது உனக்குள் காணப்படக்கூடிய மாய திரையை விலக்கி உன்னுடைய ஒட்டுமொத்த உள்ளார்ந்த நிலையை உனக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நீ பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் எதிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களை உன் ஜீவியத்தில் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. எத்தனை காரியங்களை சவதரிக்கும்படி கடந்து போனாலும் ஒன்றும் உன் வாழ்க்கையிலே நிலையானதாக கடந்து போகிறது இல்லை. ஆகவே இந்த உலகத்தினுடைய மாயைகளை விட்டு நீ புறம்பே தள்ளி ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய இந்த பாதை நோக்கி ஓடு. கர்த்தர் எத்தனை பேசினாலும் எதனால் கேட்க முடியவில்லை? விசுவாசம் மட்டுப்படுத்தப்பட்டு போயிருச்சு. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த விசுவாசம் உடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுக்கு ஏற்ற உண்மையான ஊழியனாய், உண்மையான ஆண்டவராகிய தேவனுடைய போராளியாய் மாற்றப்பட முடியும். தேவன் அழைத்திருக்கக்கூடிய அழைப்பு, தேவன் தந்திருக்கக்கூடிய உரிமை, தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம், இதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு காரியம் விசுவாசம் உன் வாழ்க்கையிலே ஊற்றை போல பெருக வேண்டும். இது உன் வாழ்க்கையிலே வளரும் பொழுதுதான் உன்னை இந்த விசுவாசம் யுத்த வீரனாய் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையிலே விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தின்படியே எழும்பி நிற்கும் ஆயுதங்களாகிய பொல்லாத சாத்தானின் ஆயுதங்களை மடங்கடிக்கவும், கர்த்தரின் நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்கவும், யுத்தத்திலே ஜெயபலத்தை நிரூபித்து காண்பிக்கவும், கர்த்தரே தேவன் என்கிறதை வைராகியமாய் நிரூபித்து காண்பிக்கவும், மறு உலக வாசிக்குரிய அந்த மகாபெரிய உன்னதமான நிலைகளை பெற்றுக்கொள்ளவும் உன்னை நீ ஆயத்தப்படுத்த முடியும். மற்றபடி அழைப்பை இழந்து, ஓட்டத்தை இழந்து, மறுமையினுடைய காரியங்களை இழந்து கண் சொருகி போன மக்களைப் போல நீயும் மாற்றப்படாது இருக்க வேண்டும் என்றால் அந்தரங்க விசுவாசத்தை உன் வாழ்க்கையை நீ பெருக பண்ணு. கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் அந்தரங்கத்திலே காணப்படும் விசுவாச நிலை எதை எங்கள் வாழ்க்கையிலே தருகிறது என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். நீர் பேசி சொன்ன வார்த்தையின்படி இயேசுவை தரித்துக் கொள்ளும் நிலை, எங்களையே நாங்கள் உணரக்கூடிய நிலை, பரீட்சைக்கு நிற்கக்கூடிய தகுதியை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, எங்கள் எல்லைகளை விரிவாக்கும் நிலை என்கின்ற எல்லா பரிமாணங்களையும் விசுவாசம் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்குகிறதாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த அந்தரங்கமான விசுவாசம்தான் எங்களை யுத்த வீரனாய் உருவாக்க துவங்குகிறது என்கிறதையும் நாங்கள் உண்மையாகவே அறிந்திருக்கிறோமே. நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. மறு உலக வாசியா நாங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், சாத்தானை எதிர்க்கும் மக்களாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டுமே. அந்த வல்லமையை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அந்தரங்கமான விசுவாசம் எங்கள் வாழ்க்கையிலே வர்த்திக்கப்பட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் கர்த்தாவை விரும்பக்கூடிய விசுவாசத்திலே அவர்கள் வளரவும் பலுகவும் பெருகவும் தக்கதான இரக்கங்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. சாத்தானுக்கு நடுக்கத்தை உருவாக்கும் ஆயுதங்களாக இவர்கள் ஆயுதங்களை கர்த்தருடைய கரம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்.
பொல்லாத பிசாசின் வல்லமையான ஆயுதங்களை நிர்மூலமாக்கவும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கவும் இந்த சந்ததியை கர்த்தரீர் உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவனை உங்கள் வாழ்க்கையை தரித்து கொண்டு தேவனுடைய பரிசுத்தமுள்ள வல்லமைகளை உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவனுடைய அந்த பெருகக்கூடிய அனுபவங்களை வளர்ந்து நீங்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் இந்த தேசத்தை விட்டு விலகி போகிறதையும் தேசத்தை அச்சுறுத்தும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஒரு தீர்வை காண்கிறதையும் கர்த்தர் உங்கள் நிமித்தம் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதையும் உங்களை அவருடைய படையிலே யுத்த வீரனாய் இணைக்கிறதையும் கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு தேவையான யுத்த வீரனாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது உண்டானால் தேவனுடைய பணியிலே இணைந்து யுத்தங்களை செய்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல போர் வீரனாய் நீங்களும் நானும் மாற்றப்படுவோம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.